உயரமான மலை மேல இருந்துட்டு கீழே எட்டி பார்த்தோம்னா, அதோட அடிவாரத்தை எட்டி பார்த்தோம்னா தலை சுத்துங்க. டைரக்டா அப்படியே நம்மளால குதிச்சிட முடியாது. அதே மாதிரி அடிவாரத்துல இருந்துட்டு இருக்கிற மலைய அண்ணாந்து பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப பிரமிப்பா மலைப்பா தான் இருக்கும். ஐயோ இவ்வளோ உயரமா அப்படின்னு. ஆனா அந்த இடத்த நம்ம அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளை மனசுல வச்சுட்டு அதை எப்படி அடையிறதுன்னு யோசிச்சு மலையை சுத்தி வந்தோம்னா ஏறதுக்கான வழி தெரியும். மலை உச்சியில இருந்து சுத்தி வந்து பார்த்தோம்னா சரிவுல எந்த பக்கம் எப்படி இறங்கி போறதுன்னு தெரியும். எத்தனையோ மலை கிராமங்கள் இருக்கு. அதுல அடிவாரத்துல வந்துதான் உங்களோட வாழ்க்கை ஆதாரத்தை தேடணும். அவங்க எல்லாம் வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்காங்க, அதோட பாதையை வகுத்துக்கிட்டு. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம உயரமான இடத்தை எட்டணும்னாலும் சரி, இல்ல அதுல பாதாளத்துல இருக்கிறோம், அதை சுத்தி வந்து உயரத்தை அடையணும்னாலும் சரி, வழி என்னன்னு ஆராய்ஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்தணும்னா நிச்சயமா நம்ம நினைச்ச இலக்க நம்மளால அடைஞ்சிட முடியும்.